தனுசு ராசி நேர்களுக்கு நம்மளுடைய சிம்ம ராசிலேருந்து சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதியாக சிம்ம ராசியில் இருக்கார். நம்மளுடைய சூரிய பகவான் அவர் 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்குறார். நம்மளுடைய 3ஆம் வீடுனா நம்ம என்ன சொல்லுவோம்? தைரியம், வீரியத்தை சொல்லுவோம். நம்ம எப்பேற்பட்ட ஆள், நம்மளுடைய வேலை என்ன, அது மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம்ப்பா, எந்தவித பிரச்சனையுமே வேண்டாம். நம்மளுக்கே ஒரு அநீதி நடக்குது, நம்மளுக்கே ஒரு கஷ்டம் நடக்குதுனாலும் கேள்வி கேட்கக்குண்டான ஒரு தைரியமோ ஒரு விஷயமோ உங்கள்கிட்ட கிடையாது. அந்த இடத்துலேருந்து நீங்கள் விலகி மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்களே கேட்டு அது நடக்கிறதுக்குண்டான அமைப்பும் நிச்சயமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்க வேலை தொழில் மூலமாக தான் மெயினாக. என்னடா இது நம்ம தொழிலில் பார்ட்னராக வச்சு பண்ணிக்கிருக்கோம், இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்துருக்கு, நம்மளுக்கு இல்லைனா நம்மளுக்கு வரக்கூடிய அமைப்பு, நம்மளுக்கு வரக்கூடிய கான்ட்ராக்ட்லாம் அங்கே போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணே தெரியலேன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த காலத்தில் வழிபாடு பண்ணிங்க போவீங்க, சாமி கும்பிட்டு அப்படி வர்றது. அதாவது ஒரு மனப்பூர்வமான ஒரு வழிபாடுங்கிறது கிடையாது. இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வழிபாடு ஆன்மீக நாட்டமே இல்லாமல் இருந்தீங்க. ஆனால் இந்த டைமில் ஒரு ஆன்மீக நாட்டத்துக்கு வழிவகுக்க போகுது. அந்த வகையில் நீங்கள் ஆன்மீக பயணம், டூர் போகிறது, வெளியூர் போயிட்டு வர்றதுங்கிற நிறைய விஷயங்கள் முடிஞ்ச ஒருத்தருக்கு மட்டுமாவது தைரியத்தை கொடுத்து தைரியமாக்குங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். விஜே ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பயிற்சி. அதாவது கிரகங்களின் முதல் தலைவன் யார் சொல்லுவோம்னா நம்ம சூரிய பகவானை தான் சொல்லுவோம். அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திலுமே பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சில மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி தராரு. முதல்ல பொதுவாகவே இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து முடிவுகளுக்கும் ஒரு பெரிய காரணம் யாருன்னு தெரியுமா? நம்ம சூரிய பகவான் தான். ஏன்னா அரசுக்கு, அரசு வேலைக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரகர் இவர். அப்படி இருக்கிற ஒரு அரசுக்கு, அரசு வேலைக்கு அனைத்துக்குமே காரகர் நம்ம சூரிய பகவான். ஸோ இந்த டைமில் இந்த மாதம் அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தான் சூரிய பகவான் நம்ம கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு வராரு. அப்படி வரும்போது முதல்ல அவர் என்ன மாதிரியான பொதுவான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அரசு சம்மந்தப்பட்ட சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பெண்டிங் ஆகி, பொதுவாக ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு குடிநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் பொதுவான பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்குமே ஒரு முடிவுக்கு வரக்குண்டான அமைப்பை இந்த மாத தொடக்கத்திலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது எல்லாமேவும் சூரிய பகவானுடைய காரகனால அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவுமேவும் ஒரு தடையாக நிற்கக்கூடாது, அதை முடிச்சிருவோங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த சூரிய பகவானுடைய ஆற்றல்னால முடிச்சிருவாங்க. இன்னொன்று புதிய முடிவுகள், புதிய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. புதிய நிறையா விஷயங்களில் நம்ம ஆச்சரியப்படும் வகையான நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நம்ம பார்க்கலாம். பொதுவான ஒரு காரகத்தை வச்சு என்ன பலன்கள் சொல்லி பார்த்துட்டோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு. முதல்ல சூரிய பகவானுக்கு ஒரு பார்வை, அவர் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இப்போ சிம்மராசியில் இருக்கார் அப்படின்னா அவருடைய 7ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார். அப்படி அவர் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். அதாவது என்னென்ன பாவகங்கள்னு சொல்லி மாறுபடும். மேசராசிலேருந்து மீனராசி வரை அந்த மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் நல்லாயிருக்கும், இல்லை என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் முழுசாக பார்க்கலாம். தொடர்ந்து பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சூரிய பயிற்சியில் நம்ம மெயினாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசினருக்குமே பார்த்திங்கன்னா சில உறவுகள்கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியம் இந்த சூரிய பயிற்சியில் இருக்குது. அது என்ன உறவு, எதனால் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள்.
தனுசு ராசி நேர்களுக்கு நம்மளுடைய சிம்ம ராசிலேருந்து சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதியாக சிம்ம ராசியில் இருக்கார். நம்மளுடைய சூரிய பகவான் அவர் 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்குறார். நம்மளுடைய 3ஆம் வீடுனா நம்ம என்ன சொல்லுவோம்? தைரியம், வீரியத்தை சொல்லுவோம். நம்ம எப்பேற்பட்ட ஆள், நம்மளுடைய வேலை என்ன, அது மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம்ப்பா, எந்தவித பிரச்சனையுமே வேண்டாம். நம்மளுக்கே ஒரு அநீதி நடக்குது, நம்மளுக்கே ஒரு கஷ்டம் நடக்குதுனாலும் கேள்வி கேட்கக்குண்டான ஒரு தைரியமோ ஒரு விஷயமோ உங்கள்கிட்ட கிடையாது. அந்த இடத்துலேருந்து நீங்கள் விலகிடுவீங்க. ஆனால் இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் கெடுதோ அந்த இடத்துல உங்களுடைய கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் கேள்விகள் கேட்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்களே கேட்டு அது நடக்கிறதுக்குண்டான அமைப்பும் நிச்சயமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்க வேலை தொழில் மூலமாக தான் மெயினாக. என்னடா இது நம்ம தொழிலில் பார்ட்னராக வச்சு பண்ணிக்கிருக்கோம், இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்துருக்கு, நம்மளுக்கு இல்லைனா நம்மளுக்கு வரக்கூடிய அமைப்பு, நம்மளுக்கு வரக்கூடிய கான்ட்ராக்ட்லாம் அங்கே போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணே தெரியலன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் உங்களுடைய உரிமையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி தருது. அதே மாதிரி மெயினாக நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இளைய சகோதரர் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இந்த காலகட்டம். உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக உங்களுடைய இளைய சகோதரர் இருப்பாங்க நிச்சயமாக. இது எந்த வகையில்னாலும் சரி, நீ நில்லு, நீ பண்ணு, நான் உனக்கு துணையாக இருக்கேன். உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரி உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி தரப்போகுது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது. எதிர்பாராத இடத்துல ஒரு பண உதவி, நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு பண உதவி, ஆன்மீக வழியில் ஒரு பயணம், ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு டீப்பாக போகிறதுன்னு சொல்லி இருக்க போகிறீங்க. இல்லை இதுக்கு முன்னாடிலாம் வழிபாடு பண்ணீங்க, போவீங்க, சாமி கும்பிட்டு அப்படி வர்றது, அதாவது ஒரு மனப்பூர்வமான ஒரு வழிபாடுங்கிறது கிடையாது. இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வழிபாடு ஆன்மீக நாட்டமே இல்லாமல் இருந்தீங்க. ஆனால் இந்த டைமில் ஒரு ஆன்மீக நாட்டத்துக்கு வழிவகுக்க போகுது. அந்த வகையில் நீங்கள் ஆன்மீக பயணம், டூர் போகிறது, வெளியூர் போயிட்டு வர்றதுங்கிற நிறைய விஷயத்த நீங்கள் பண்ண போகிறீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்திற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி தராரு இந்த சூரிய பகவான் சூரிய பயிற்சி காலத்தில். மெயினான விஷயமே அதுதான். சரிங்களா? இன்னும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க உண்டான அமைப்பு இருக்குது. மேக்ஸிமம் முக்கியமாக அந்த அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக இந்த கேஷியரில் இருப்பீங்கள்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போதோ இல்லை பணம் என்பதோ கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட ஏதாவது செக் வாங்குறது செய்கிறதெல்லாம் கரெக்டானதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது தேவையில்லாத ஒரு சின்ன இஷ்யூவை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வரும்போதே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது. தினமும் காலைல சூரியனை பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நவகிரகங்களில் சூரிய பகவானே போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க. முதல்ல உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, தைரியமாக பேசுகிறது ஒரு விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தைரியத்தை கொடுத்து அவங்கள தைரியமாக்கணும். ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பயப்படுற குழந்தைகளை ஒரு ஒரு என்னால் ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு பேசவே பயமாக இருக்குது, அங்கே போக ஸ்கூலுக்கு போக பயமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயம் இருக்குதுன்னு சொல்கிறவங்கள ஏதாவது ஒருத்தரை மட்டுமாவது, உங்களால் முடிஞ்ச ஒருத்தருக்கு மட்டுமாவது தைரியத்தை கொடுத்து தைரியமாக்குங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நவகிரகங்களில் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவப்பு செம்பருத்தி வாங்கி சூரிய பகவான் வச்சு வழிபாடு பண்ணுங்கள், ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சிவபெருமான் வழிபாடும் பண்ணுங்கள். சிவபெருமான் வழிபாடு நிச்சயமாக பண்ணுங்கள். சிவபெருமான், பார்வதி தேவியார் 2 பேரையும் சேர்த்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டு, அதனால் ஒரு பிரச்சனை, அதாவது நீங்களா கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசணும் செய்யும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பேச்சில் அதாவது நீங்கள் கோவப்பட மாட்டீங்க, ஆனால் தேவையில்லாத ஒரு விஷயம், தேவையில்லாத ஒரு விஷயமா பேசிடுவீங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. எது ஒரு விஷயம் பேசணுமோ அதை பேச மாட்டீங்க. தேவையில்லாமல் ஒரு கருத்தை சொல்கிறது, அதன் மூலமாக ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டு, இல்லை உங்களுடைய தந்தை மூலமாக ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டு, இல்லை அவங்க மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. நீங்கள் விலகி இருக்கணும்னு சொல்கிற ஒரு உறவு நிச்சயமாக தந்தை உறவுலேருந்து நீங்கள் விலகி இருக்கணும். அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது உண்மையாக பொய்யான்னு ஆராய்ந்து பார்த்து பேசுகிறது நல்லது. இல்லை அவங்க ஏதாவது கோபத்தில் சொல்கிற ஒரு வார்த்தைகளை வச்சு நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை, இல்லை மூணாவது வேறு ஏதாவது மனுஷங்களை பற்றி அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் அது சரியாக தப்பான்னு ஆராய்ந்து பார்த்துக்கோங்க. இல்லைனா தேவையில்லாத ஒரு வாக்குவாதம், தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக நடக்கும்.
ஸோ நிச்சயமாக நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ணமாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.